என்னடாப்பா இந்த ஓட்டம் ஓடுற காரம் 30 ஓட வேண்டியதுல 60 ஓடுற என்ன அவசரம் உனக்கு? உனக்கு ஒன்றும் தெரியாதே வந்துட்டு திங்கக்கிழமையிலே வந்து தமிழ் ரேடியோ எக்ஸல் நிகழ்ச்சி போய் கொண்டிருக்குது. இப்போ அது கேட்கணும் வீட்டை போனால் அதை கேட்கலாம். அதுக்கு ஏன் மச்சான் நீ இந்த ஓட்டம் ஓடுற காருக்குள்ளேயே போடு ரேடியோவை. இந்த எப்பமில்ல வேலை இது பொடியல் அந்த கலக்குறாங்க பார், போடு ரேடியோ முதல்ல. என்ன சொல்ற காருக்கு கேட்கலாமோ? பிடி அந்த மீட்டர் வாப்பம் இந்த மீட்டர் வாப்பம் இந்த FM 94.5 பிடிச்சவன்னு சொன்னால் இந்த தமிழ் ரேடியோ பொடியல் அந்த கலக்குறாங்க பாரு. இப்ப சரி இந்த நீ பிடிச்சி விட நான் கார் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் வந்து தமிழ் ரேடியோ எக்ஸின் நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக விடுப்பு சூப்பர். இவங்க அந்த மாதிரி கலக்குறாங்களா? வணக்கம் பிள்ளைகள், என்ன மாதிரி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களே? சுகமாத்தான் இருப்பியல் என்று நினைக்கிறேன். எனக்கு பேருங்கோ பிள்ளைகள் இந்த குளிர் ஒத்து வருவதில்லை. அதால ஒரே உடம்பு நோவும் தடிமன் காய்ச்சலும். சரி ஒருக்கா மருந்தெடுத்து கொண்டு வருவமென்று வந்தேன். ஆஸ்பத்திரியால் வெளியால் வந்தால் எங்கட பொடிகள் 4-5 பேர் இதில் நின்றாங்க. என்ன கண்டோன்னு ஓடியந்து, ஐயா நாங்கள் ஒரு ரேடியோ நடத்துகிறோம், நீங்களும் வந்து அதில் உங்களோட கருத்துக்களை சொல்ல வேணுமென்று நின்றாங்க. சரி எங்கட பொடிகள்லானே அவங்க செய்கிற நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதானே எங்கட கடமையன்று நினச்சி போட்டு எட தம்பியாவே என்னடா நான் செய்ய வேணுமென்று கேட்டேன். சரி ஐயா பொங்கல் வந்தது தானே, அதை பற்றி ஏதன் சொல்லுங்கோவேன்னுட்டாங்க. எனக்கும் பிள்ளைகள் மைக்கில கதைக்கிறதுண்டா வலு புழுகாம பேருங்கோ. கிடைச்ச மைக்க ஏன் விடுவானண்டு போட்டு இப்போ உங்களோட கதைக்க வலிக்கிடுறேன். விடுப்பு சுப்பர் கதைச்சால் அது சில நேரம் விவகாரமாகியும் போயிடும். உதா விட்டுட்டு பிள்ளைகள் நான் விஷயத்துக்கு வாரேன். எல்லாருக்கும் முதல்ல என்ற பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன மாதிரி பிள்ளைகள் பொங்கல் எல்லாம் எப்படி போச்சுது? நல்லாத்தான் கொண்டாடி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பொங்கல் அண்டோன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகுது. அன்றைக்கு இப்படித்தான் பொங்கல் அண்டு என்ற பேத்தி வந்து என்ன கேட்டால் ஏன் பொங்கல் கொண்டாடுறதுண்டு. நான் சொன்னேன் சூரியனுக்கு நந்த செலுத்துறதுக்கு தான் பிள்ளை கொண்டாடுறதுண்டு. பின்ன அவள் கேட்டாள் அப்படி என்றா என்னத்துக்கு தாத்தா? எங்களுடைய அம்மா படத்தட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கும் லட்சுமிக்கும் முருகனுக்கும் பொங்கி படைச்சவாண்டு. எனக்கு என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியல பிள்ளைகள். உங்களிலே யாருக்கன் 15 எழுதி அனுப்புங்கோவன். இப்படித்தான் அன்றைக்கு பொங்கலுக்கு முதல் நாள் என்ற மோள் சொன்னால் இதில் தமிழ் கடையில் போய் பொங்கல் சாமான் எல்லாம் வாங்கிக்காங்க உண்டு. அங்கே போனன் பொங்கல் புதினமோ உண்டு. ஒரு பொட்டிக்கு ஒரு சட்டி, அதுக்கு எல்லாம் பொட்டலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நல்லா சுகமான வேலை பாருங்கோ. பொங்கல் சாமான் தேவையண்டா தேடி மினைக்கடாமல் அந்த பெட்டியிலே ஒன்றை தூக்கிட வேண்டியதான். ஊரில் பாருங்கோ பொங்கல்ன்று சொன்னால் அது பெரிய கொண்டாட்டம் பாருங்கோ. ஒரு கிழமைக்கு முன்னமே ஊரே அல்லோல கல்லோல பட்டு போகும். பொங்குறத்துக்கு மண் வெட்டி புது அடுப்பு செய்து பார்த்து தட்டி பானை வேண்டி சுண்ணாக சந்தைக்கோ மருதனாமட சந்தைக்கோ போய் நல்ல பிலாப்பழமாக பார்த்தெடுத்து பழையில இருந்து வியாபாரி மேற் கொண்டாடுறது எங்கே பார்த்து தட்டி நல்லா முடி பார்த்து வேண்டியந்து மஞ்சளில் இஞ்சியில் தேடி எடுத்து மாவிட்டபுரத்து கொழுந்து வெத்தில் தெரிஞ்செடுத்து வடி கொளுத்தி பொங்குற திசை பார்த்து பொங்கலை கொண்டாடி போட்டு இங்கே வந்து கேஸ் அடுப்பிலையும் கரண்ட் அடுப்பிலையும் 4 சுவத்துக்குள்ளே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏதோ பிள்ளைகள் இஞ்சினா இப்படி இந்த அளவு கண்டாலும் பொங்கலை கொண்டாடுறது மகிழ்ச்சி வேறுங்கோ. இந்த நடைமுறைகளும் இஞ்சினா இல்லையண்டா இன்னும் கொஞ்ச காலத்தில் சூரிய வடிவில் ஐசிங்கில் கேக் செய்து கத்தியால் வெட்டி கரண்டியால் சாப்பிட்டு தான் எங்களோட வருங்கால சந்ததி பொங்கலை கொண்டாடுங்கள். சரி பிள்ளைகள், அப்பா பிறகு என்ன இனி அடிக்கடி சந்திப்பந்தானே. அப்பா கன விடுப்புகளை கலந்து பேசுவோம். சரி பிள்ளைகள், நான் வரப்போறேன். இவங்க அந்த மாதிரி கலக்குறாங்களா?